செட் பாய் வாக்ஸில் எல்லாருக்கும் உனக்கு கைஸ் காலையில் குளிச்சு முடிச்சு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நான் கடைக்காக வந்துட்டோம். கடைக்கு வந்து இருந்த அக்கௌண்ட்ஸ் ஒர்க்னா கிளியர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும் நான் ஃபாலோஸ் ஒருத்தர் நம்மளை மீட் பண்ண வந்தார். ஸோ அவர் கூட சின்னதாக ஒரு செல்ஃபியை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மாவும் ஒய்ஃபோ சேர்ந்து கிச்சனில் சூப்பரான டிஷ்னா செஞ்சுருந்தாங்க. எதுக்குமா இந்த டிஷ்னா செய்கிறது கேட்டதுக்கு நீங்கள் 2 பேர் நவராத்திரி ஊருக்கு போனனால நம்ம கன்னியா பூஜை வீட்டில் பண்ணலன்னு சொன்னாங்க. கன்னியா பூஜை என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க வந்து வீட்டில் கூட்டின்னு வந்து சாப்பாடு போடுவோம். ஸோ நானும் கரோனா பார்த்தீங்கன்னா கார் எடுத்துன்னு போயிட்டு மாமா பசங்க ஒய்ஃபோட அக்கா பசங்க எல்லாரையும் கூட்டின்னு வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிடணும். ஸோ சாமி கும்பிட்டதாக வந்த குழந்தைங்க எல்லாருக்கும் எங்கள் கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொட்டுனா வச்சு அவங்க கையில் கயிறுனா கட்டிட்டு இதெல்லாம் நவராத்திரியில் தான் பண்ணுவாங்க. ஆனால் நவராத்திரி நம்ம ஊருக்கு பண்ணனால பண்ண முடியல. ஸோ அம்மாவோட ஆசையாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணோம். ஸோ வைஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக பூரி கட்டி அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் செஞ்சு வச்சுருந்தாங்க குழந்தைக்காக. அது மட்டும் இல்லை கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒய்ஃபோ ஃபுல் டே விரதம். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கள் கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்த குழந்தைங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ குழந்தைங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன கிஃப்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக வாங்கி வந்து வச்சுருந்தோம். ஸோ அந்த கிஃப்ட்னா வந்து குத்ததுக்கப்புறம் வந்த குழந்தைங்க எல்லா காலையிலையும் பார்த்தீங்கன்னா வீந்து ஆசீர்வாதம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி வீந்து ஆசீர்வாதம் வாங்கினா துர்காவை அம்மாவே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்த குழந்தைங்க எல்லா காலையும் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் நானும் ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா வந்து விரத கழிக்கலாம்னு சொல்லி நானும் ஒய்ஃபை சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். 2 நாளாக பார்த்தீங்கன்னா vlog போடவே முடியல. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ இன்னைக்குள்ள சல்தா கைஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.